கிட்ஸ் பெஸ்டியில் 40+ காம்போ வாங்க மறந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்காக 50 பொருட்கள் 50க்கும் அதிகமான பொருட்கள் அதே காம்போ ப்ரைஸ் 999ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவினுடைய எண்டில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். முதல் பொருளாக 72 ஷேப்பாக மாற்றக்கூடிய மேஜிக் கியூப் இருக்குது. கிளிக் அண்ட் கேட்ச் 2 + 2 பால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கூட ஃப்ரீயாக கிடைச்சிரும். டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார் வேற லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். ட்ரெண்டி கேண்டி ஃப்ளவர் சுத்த ஒவ்வொரு ஷேப்பாக மாறக்கூடிய கேண்டி ஃப்ளவர். 12 ஏர் ட்ரை கிளே அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு ரெயின்போ பவுச், ஒரு மேஜிக் வாட்டர் கலர் புக் ப்ளஸ் பென், அது கூடவே ஒரு யூனிகார்ன் பவுச். பேனாலேயே இரேஸ் பண்ணக்கூடிய பேனா 0.5 mm பேனா ஒன்று. அடுத்ததாக கலராக எழுதக்கூடிய பென்சில் ஒன்று. இரேசர்ஸ் 4 டைப் ஆஃப் செம்ம குவாலிட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு சிப்லாக் பவுச், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு டார்ச் லைட் பென், ஒரு பர்கர் ஷேப்டு ஷார்ப்னர், 4 USB லைட்ஸ், டிசைன் ரூலர் ஒன்று, நிப்பை மாற்றி போடக்கூடிய பென்சில் 1 இல்லை 4 எண்ணம் கிடைக்கும். அது கூடவே ஒரு குட்டி புல் பேக் மெட்டல் கார், ஒரு ஷாப்பிங் பேக், 2 ஹைலைட்டர் பென். இது வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக 2 ஸ்டோரி புக் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இது எல்லாமே 999 ரூபா. கீழே லிங்க் இருக்குது. வீடியோக்கு எண்டில் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான உண்மையை போட்டு உடைச்சிட்டார். ஆல்ரெடி ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி கர்ஸ்க் ரீஜன் என்சர்க்கிள் செய்யப்பட்டு விட்டது. 2 தினங்களுக்கு பிறகு மீடியா முழுசுமாக அதை தான் பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லி அடித்து சொல்லியிருந்தோம். வியூகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இது பழைய செய்தி மாதிரியே இருக்கே விக்கி அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இல்லை. இப்போ இதோ எல்லா மீடியாவும் நாளைக்கு இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை அவருடைய கையில் எடுத்திருக்கார். நான் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தினது ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் சில செய்திகளை என்னால் கேட்க முடியுது. ஆயிரக்கணக்கான உக்ரைன் இராணுவ வீரர்களை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. அவங்கள எப்படி ரஷ்யா கையாள போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவுகளை கொடுக்க முடிந்தால் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை போடுறார். இந்த ட்வீட்டுக்கு புட்டின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? இல்லை, ரஷ்யாவின் கோர்ட்டில் தானே இப்போ ரஷ்யா உக்ரைன் போரினுடைய சீஸ்ஃபயர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சீஸ்ஃபயரினுடைய அப்டேட் என்ன ஆச்சு? ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் என்ன பேசியிருக்காரு? செலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவினுடைய காலிலே விழுந்துட்டாராமே, என்ன சங்கதி இப்படின்னு சொல்கிற பல இன்ஃபர்மேஷனை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? Thousands of Ukrainian troops are completely surrounded அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன், இது எவ்வளோ பெரிய உண்மை. இது இவ்வளோ நாள் உக்ரைன் மறுத்துட்டே இருந்தாங்க. இல்லை, கர்ஸ்க் ரீஜன் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது கூட இதை பற்றி அதிகமாக வாய் திறக்கலை உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள். அப்போது ரஷ்யா சொல்கிறாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, சீஸ்ஃபயர் நடத்திட்டு இருக்கீங்க, எங்கள் ஊரில் வந்து உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்கள் என்சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லும்போது கூட உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி சொல்கிறாரு, அதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன், தப்பான இன்ஃபர்மேஷனை ரஷ்யா கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை ரஷ்யா கையகப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எஸ், ரொம்பவே பாசிட்டிவான செய்தி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுவது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்கா சார்பாக பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப அழகாக யதார்த்தத்தை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் ஒரு சலுகை கொடுக்கிறோம். அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய உயிருக்கு கேரண்டி கொடுத்து அவங்கள மரியாதையாக நடத்தி அவங்க நாட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சண்டை போடுவோம், எங்கள் மக்களை கொன்று குவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உக்ரைன் இராணுவ வீரர் நினச்சா கூட அவங்களுக்கு கேரண்டி கிடையாது. இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லிவிட்டார் புட்டின் அவர்கள். புட்டின் அவர்களுடைய கான்செப்டில் கர்ஸ்க் பகுதிக்குள்ளே வந்தவன் கண்டிப்பாக சரண்டர் ஆகி தான் வெளியில் போகணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, எங்களுடைய இராணுவ வீரர்கள் கர்ஸ்க் முழுவதுமாக கையகப்படுத்தி விட்டார்கள், உக்ரைனுக்கு பெரிய வெற்றி, ரஷ்யாவுக்கு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி அவருடைய பரப்புரையை செய்து வந்தார். இந்த பரப்புரைக்கு அவர் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அப்படின்னா தான் காசு கிடைக்கும், அப்படின்னா தான் ரொம்ப பெரிய அளவில் உதவிகள் கிடைக்கும், எல்லா நாடுகளும் நம்பி உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. இதில் யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல நாடுகள் கர்ஸ்க் ரீஜியனில் உக்ரைன் அவங்களுடைய காலடி எடுத்து வைத்த பிறகு தான் அதிகமான உதவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. பாரியா, சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போயிட்டாங்கய்யா உக்ரைன்.
ரஷ்யாவினுடைய நாட்டுக்குள் கர்ஸ்க் பகுதிக்குள் போயிட்டாங்கப்பா, அவங்களுக்கு இந்த நேரம் நம்ம உதவி செய்யலைன்னா வேறு எந்த நேரத்தில் உதவி செய்யணும், இந்த டாக் தான் கூடுதலாக இருந்துச்சு. அதை அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கிட்டார் செலன்ஸ்கி அவர்கள். இந்த டாக்லேருந்து யாரும் விலகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இன்றைக்கும் அதே விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காரு. பட் என்ன, உண்மையை போட்டு உடைச்சிட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததான் நாங்கள் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒருவேளை இது ஒரு புதிய உலக ஆர்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கையில் தொட்டிலையும் மாட்டி விட்டு இன்னொரு கையால் குழந்தையும் கிள்ளி விடக்கூடிய பழக்கம் அமெரிக்காட்ட இருக்குது அப்படிங்கிறத வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். டிபி ட்ரூப்ஸுக்கு சொல்ல தேவையே கிடையாது. அத்தனை வீடியோ பார்த்துருப்போம் நம்ம. அத்தனையும் வரலாற்று உண்மைகள். G7 நாடுகளில் அமெரிக்கா இருக்கா இல்லையாங்க? இருக்குது. அதே அமெரிக்கா இருக்கக்கூடிய G7 நாடுகள் மறுபடியும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா செய்ய வேண்டியது என்ன? இல்லை, நீங்கள் பொருளாதார தடையை அறிவிக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடாது, ஏன்னா நான் பேச்சுவார்த்தையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி G7 நாடுகளுடைய தலையில் தட்டி கொடுத்துருக்கணும், கொஞ்சமாக ஒரு குட்டு வச்சுருக்கணும். பட் அதை செய்ய தவறிய அமெரிக்கா இப்போது ரஷ்யாவிடம் இருந்து இல்லைப்பா நீங்கள் அதை வந்து காப்பாற்றணும், உக்ரைன் ராணுவ வீரர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறத ரஷ்யாவால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஆனாலும் ரஷ்யா அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க, சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக நேட்டோவில் இணையக்கூடிய அந்த வாய்ப்பு யாருக்கு? உக்ரைனுக்கு இருக்கா? ஜக்கமா அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தாலும் உக்ரைனுக்கு இல்லை. ஆஃப் த டேபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இல்லைப்பா, நாட்டோக்குள்ளே இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி ஒரு டிஸ்கஷனில் நாங்கள் இப்போ ஈடுபடுறதே கிடையாது, எங்கள் டேபிள்லேயே அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது, போச்சு போ. உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் நாட்டோக்குள்ளே இணைவது. அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்காவை பற்றி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்? அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி ரஷ்யாவை எல்லா நாடுகளும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த யுத்தத்தை நிப்பாட்ட முடியும். உலக நாடுகளையும் கூப்பிட்டுக்கிறாரு, உலக வல்லரசையும் கூப்பிட்டுக்கிறாரு. 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு நடுவில் உட்கார வச்சுட்டு அமெரிக்காவினுடைய அந்த நம்பிக்கை, அமெரிக்கா தான் எல்லாத்துக்கும் காரணம், அமெரிக்கா நினச்சாதான் எதுவும் நடக்கும், அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தை முறியடிக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் பேசி அமெரிக்காவை எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வைப்பதற்கும் சீஸ்ஃபயரை உடனடியாக அமல்படுத்துவதற்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார். அப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நேற்றைய வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ரஷ்யாவால் ஏன் இந்த சீஸ்ஃபயரை அமல்படுத்த முடியாது, ரூட் கேஸ் அதை சரிப்படுத்தாமல் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது 30 days மட்டும் இருந்தால் எப்படி சரியாகும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உக்ரைனுடைய சூழ்ச்சி என்ன, அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நேற்று புட்டின் அவர்கள் போட்டு உடைச்சிட்டார். இன்றைக்கி மறுபடியும் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாத நிலைமையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் வேறொரு வார்த்தையை சொல்கிறார், அமெரிக்காவினுடைய சேட்டலைட் சும்மா இருக்கக்கூடாது. சீஸ்ஃபயர் உருவான உடனே அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டை வச்சு யாராவது ஏதாவது சோல்ஜர்ஸ் சீஸ்ஃபயரை தாண்டி வராங்களா, அந்த ரெட் லைன்லாம் தாண்டி வராங்களா அப்படின்னு சொல்கிறத கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். சின்னதாக ஏதாவது வந்தால் கூட அமெரிக்கா நீ விட்டுறாத, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை அடித்து துவம்சம் பண்ணிடு, உன்னுடைய சேட்டலைட் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சேட்டலைட்டையும் எனக்கு தேவையான விஷயமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக மாறி இருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். நல்லா பேச பழகிட்டாருப்பா. அமெரிக்காவுக்கு அந்த ஓவல் ஆஃபீஸில் வந்து பேசின ஜெலன்ஸ்கி அல்ல இப்போ பேசுகிறது. அவர் ரொம்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த டைமில் அந்த ஓவல் ஆஃபீஸில் வந்து சரியான சியூட் இல்லாமல் அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளே நுழைந்த போது இருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா கூட சண்டை செய்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் இப்போது சாணக்கியனாக மாறிட்டார், நரித்தந்திரத்தை பயன்படுத்துகிறார், வஞ்ச புகழ்ச்சி அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. அமெரிக்கா மாதிரியான நாடு கிடையாது, அமெரிக்காவால் ரஷ்யாவை நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க, என்னங்க இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அமெரிக்கன்ஸுகளுக்கெல்லாம் எப்படி வரும், நம்மளால் முடியாதது என்னப்பா இருக்குது, நான் பாரியா நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நினைக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஆனால் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய வெடிகுண்டை வச்சுட்டார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், உக்ரைன் சீஸ்ஃபயர் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். உக்ரைனுடைய சீஸ்ஃபயர் ரொம்ப டிஃபிகல்ட்டானது, இட்ஸ் ஸ்டில் அ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே வரக்கூடியது கிடையாது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது, அதுவும் உக்ரைனுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உடனே வரக்கூடியது கிடையாது, இட்ஸ் ஸ்டில் அ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே இப்போதைக்கு சீஸ்ஃபயர் இல்லை மக்கா அப்படிங்கிறத ரூபி அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டில் அமெரிக்கா மாறவே இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், ரஷ்யா அவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றிக்கொள்ள விரும்பவே இல்லை அப்படிங்கிறது தான். மாதுரோ அவர்கள் நேராக கூப்பிட்றாரு புட்டின் அவர்கள். 80வது WW2 நம்ம வின் பண்ணோம். மாதுரோ அவர்களும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க, 80 வருட நட்பு அப்படிங்கிறது இருக்குது, வா ரஷ்யாவுக்கு வா. இல்லைப்பா, மாதுரோ அவர்கள் வந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய கோபம்
என்ன நடந்தாலும் சரி நீ ரஷ்யாவுக்குள்ள வார அப்படின்னு சொல்லி அழைப்பை கொடுத்திருக்காங்க. And I would be happy to see you in Moscow at the celebrations dedicated to the 80th anniversary of the great victory on May 9th, of the great victory in the Great Patriotic War. இன்னைக்கு பெலாரஸினுடைய அதிபர் லுகஷெங்கோ அவர்கள் அமெரிக்கா எங்களுடைய முக்கியமான நாடு தான், அதை விட ஜெலன்ஸ்கி அவர்கள் என் பையன் மாதிரி, இந்த வார்த்தையை சொன்னாருங்க. செலன்ஸ்கி அவர்கள் என் பையன் மாதிரி, ஆனால் என்ன நடந்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போடுறாரு. அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் எந்த பையனை எந்த அப்பாவுக்கு பிடிக்கும்? அதனால் எனக்கு செலன்ஸ்கி அவர்களை பிடிக்காது. ஒருவேளை இந்த உலகத்தில் 2 நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றம் இருக்கலாம் அப்படின்னா அது ரஷ்யா பெலாரஸ் 2 நாடுகள் சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்தை அமைப்பது அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று புட்டின் அவர்களும் பெலாரஸினுடைய அதிபர் பெலாரஸினுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப புகழ்த்தி பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் அப்படிங்கிறது நம்முடைய அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்மளை 4 பேர் அடித்து கீழே தள்ளி போட்ட பிறகு யார் கை தூக்குறாங்களோ கை கொடுக்குறாங்களோ அவங்க நண்பர்கள், யார் நம்மை திரும்பி கூட பார்க்கலையோ அவங்க பகைவர்கள் கிடையாது, அவங்க துரோகிகள். அது எல்லாமே இந்த யுத்த காலத்தில் இந்த 2 நாடுகளும் பார்த்து விட்டார்கள், யார் நண்பர்கள் யார் துரோகிகள், எத்தனை நபர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா அவங்க கால்குலேட் பண்ணி ரஷ்யா பெலாரஸினுடைய உறவை மேம்படுத்தி 2 நாடுகளும் புது அக்ரிமெண்ட்டை போட்டு ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை பெலாரஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே பெலாரஸினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றினார்கள் பெலாரஸினுடைய அதிபர் இப்போதைய லுகஷெங்கோ அவர்கள். இது எல்லாம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பிரமிப்பான மீட்டிங்காக மாறி இருக்கிறது. இதுக்கு மத்தியில் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வேறு மாறிட்டார். என்னையா இது ஒரு பையன் இருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள்னு சொல்லி, இப்போ அதற்கு பதிலாக மார்க் கார்னே அவர்கள் வந்திருக்காங்க. மார்க் கார்னே அவர்கள் புதிய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மார்க் அவர்கள் எந்த மாதிரியான மார்க் எடுக்க போகிறாருன்னு தெரியலை. கனடா அமெரிக்காவினுடைய ரிலேஷன்ஷிப்பில் மார்க் கார்னே அவர்கள் எப்படி மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்? ஏன்னா அவர் பேங்கிங்கினுடைய ஒரு ஹெட்டாக இருந்தார், முக்கியமான வங்கியினுடைய ஹெட்டாக இருந்தார். ஸோ பொருளாதாரம் அவருக்கு அத்துப்படியாக இருக்கலாம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் அப்படிங்கிறதுலாம் இப்போ மாறி போய் உக்ரைனுக்காக இருந்த அமெரிக்கா நேரடியாக கனடாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து நிற்கிறார்கள். அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக டாரிஃப் பிளானை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லா மேக்கர்ஸும் சொல்லியிருக்கும்போது ஏப்ரல் 2ஆம் தேதி டெட்லைன் அப்படிங்கிறத மறுபடியும் கனடாவுக்கும் கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இப்போ மார்க் கார்னே அவர்கள் இது எல்லாத்தையுமே அவர் மைண்டில் போட்டு அலசி ஆராய்ந்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அவருக்கு இருக்குது. இதே லுகஷெங்கோ அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, மல்டி போலார் போலிசென்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ஆர்டர் உருவாகிட்டு இருக்கு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் கோஆப்ரேஷன், இதுதான் பல நாடுகளிடையே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஆப்பிரிக்க நாடா வாங்க உட்காருங்க நம்ம பேசலாம் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட். ஆனால் இப்போ ஆப்பிரிக்க நாடுகளை யாராவது மதிக்கிறாங்களா? ஆப்பிரிக்க நாடுகளா அவங்களாம் வேண்டாம் இந்த மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதும் அதே மாதிரி போலிசென்ட்ரிக், ஒரே ஒரு நாட்டை மட்டுமே சுற்றி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பல நாடுகளை சுற்றி பல விஷயங்கள் நடந்து அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து ஒரு வேர்ல்டு ஆர்டராக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற அந்த உலகத்தை நோக்கி நம்ம எல்லாருமே நீங்கி கொண்டிருக்கிறோம். அதில் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய நட்பு ரொம்ப முக்கியமானது, அது உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேஜிக் கியூப் தான். இது சாதாரண ஒரு கியூப் கிடையாது. இதில் 72 விதமான ஷேப்பாக இதை மாற்றலாம். நீங்கள் ஆன்லைனில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய 10 பொருளே 999 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நம்ம 50க்கும் அதிகமான பொருளை கொடுக்க போகிறோம். இந்த மேஜிக் கியூப் நம்ம வீட்டு குழந்தைகளுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிக்கும் அவங்களுடைய இமேஜினேஷன் பவருக்கும் வேறு லெவல் ஹெல்ப் ஆகிருக்கும். அடுத்ததாக சூப்பரான கிளிக் அண்ட் கேட்ச், 2 ஹை குவாலிட்டி கிளிக் அண்ட் கேட்ச், அது கூடவே 2 போல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். 12 கிளே. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சம்மர் டைம்லலாம் விளையாடுறதுக்கு கிளே அப்படிங்கிறத அவங்க ஷேப்பை அவங்க மனசில் உருவாகக்கூடிய ஷேப்பெல்லாம் செய்கிறதுக்கு உதவக்கூடியது. அது கூடவே 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும், அதை கட் பண்ணுறதுக்கு அதை சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி. டாக்கிங் ஆங்க்ரி ஸ்டார், வேறு லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் பேக் அப்படிங்கிறதும், ட்ரெண்டியான சிப்லாக் பவுச் அப்படிங்கிறதும், இதோ இந்த வாட்டர் புக். தண்ணி மட்டும் போதும், இந்த புக்கில் நிறைய மேஜிக் இருக்குது, அது உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்பவே ட்ரெண்டியான கேண்டி ஃப்ளவர் டாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூட இருக்குது. சின்ன வயசுலாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். நிப்பை மாற்றி போட்டு நம்ம பென்சில் எழுதிட்டு இருப்போம்ல, அதில் 4 பென்சில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஹைலைட்டர் பென், டிசைனபிள் 2 ஹைலைட்டர் பென் அப்படிங்கிறது கிடைக்கும். குட்டியாக உங்களுடைய பவர் பேங்காக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரியான USB லைட் 4 பீசஸ் கிடைக்கும். பர்கர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், அது கூடவே யூனிகார்ன் பவுச்,
ரெயின்போ பவுச், அழகான ஒரு ஸ்கேல், ஒரு ரூலர், டிசைன் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மல்டிபிள் ஷேப்ஸை நீங்கள் உருவாக்கலாம். அதுக்கான டூல்ஸ் அப்படிங்கிறது இது கூட ஃப்ரீயாக இருக்கும். 4 டைப் ஆஃப் இரேசர் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 பேனா, ஒன்று டார்ச் லைட் பேனா, இன்னொன்று இரேசபிள் பென். நீங்கள் இந்த பேனா வச்சு எழுதிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பரை வச்சு அழிச்சிங்கன்னா அழிஞ்சு போகும். ரொம்பவே மேஜிக்கான ஒரு இங்க் இருக்கக்கூடிய ஒரு பென், ஒரு குட்டி கார், அது கூடவே ரெயின்போ பென்சில். இது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டோரி புக் கிடைக்கும். இல்லவிக்கி எனக்கு இது கூட அந்த ஸ்டடி லேம்பும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டடி லேம்பையும் ஆட் பண்ணி கிட்ஸ் பெஸ்டி 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டடி லேம்பை வெறும் 130 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும். ஸோ எல்லா ஆஃபரும் சேர்த்துக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ரொம்பவே மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்காக இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஆஃபர். இதே மாதிரி நிறைய புது புது இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.